ராஜலட்சுமி கிட்ட மாதம் மாதம் பணம் என்னால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காயத்ரி வந்து அவங்க வீட்டுக்கார்ட்ட சண்டை போடுறாங்க. இந்த சூழ்நிலையில் காயத்ரி கிட்ட அவர் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ என்கிட்ட நீ பணம் வாங்க மாட்டியா, இரு நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி என்ன பண்ணுறாங்க, எல்லா பொறுப்புகளையும் வந்து எல்லாரும் முன்னாடி மகா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. கொத்து சாவியும் கொடுக்குறாங்க. இதனால் வந்து காயத்ரி செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. எல்லாருமே வந்து சீட்டு எழுதி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து காயத்ரி வந்து சீட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுக்காம மகா கிட்ட இவகிட்ட நான் கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி வந்து அனாமிகாவும் வந்து எங்கள் வீட்டில் வாங்கி கொடுப்பாங்க, எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, நான் மகா கிட்ட வாங்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதனால் வந்து அனாமிகா கிட்ட சொல்கிறாங்க, பாட்டி இந்த மாதிரி வந்து இதுக்கப்புறம் உன் செலவு எல்லாமே வந்து இந்த குடும்பம் தான் சமாளிக்கும், தேவையில்லாமல் வந்து உங்கள் அம்மா வீட்டிலலாம் நீ கேட்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை கேட்டு அனாமிகா செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. எல்லாம் இந்த மகா கிட்ட தான் நான் வாங்கணுமா, இவளை எப்படியாவது வந்து இங்கே வந்து செல்லா காசாக ஆக்கிட்டு ராதா இங்கே கெத்தாக இருக்கலாம்னு பார்த்தா எல்லா பொறுப்பையும் எடுத்துகிட்டு போய் இவகிட்ட கொடுக்குறாங்க. இதெல்லாம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க அனாமிகா. அடுத்து வந்து இங்கே மகா கிட்ட வந்து கொத்துசாவி வந்தோன்னா அவங்ககிட்ட 5 லட்சத்தை இந்த வீட்டு செலவுக்காக கொடுக்குறாங்க ராஜலட்சுமி. இந்த செலவுக்கு இந்த பணத்தை தான் இந்த மாதம் ஃபுல்லாகவே நீ பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மகா கிட்டேருந்து இந்த கொத்துசாவியை எடுத்து எப்படியாவது வந்து பணத்தை திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி மகா கிட்டேருந்து கொத்துசாவியை திருடிடுறாங்க சித்ரா. அதன்படி சித்ராவும் அனாமிகாவும் சேர்ந்து அந்த பணத்தை எடுக்கலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. அதே மாதிரி சித்ரா போய் பணத்தை திருடின்னு வந்துடுறாங்க. 2 லட்ச ரூபாவை 3 லட்ச ரூபா மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. அதனால் வந்து ஈஸியாக வந்து மகா மேலே பழி போடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் முயற்சி பண்ணுறாங்க. இங்கே வந்து மகா வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. சூர்யா வந்து பின்னாடியே பின்தொடர்றாங்க. ஸ்வேதாவும் சூர்யாவும் வந்து நெருங்கி பழகிறத பார்த்து டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து ஸ்வேதாவுக்கு வந்து இந்த மாதிரி டைவர்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மகா பின்னாடி வர்றதை பார்த்துட்டு வேணுமே மகா வெறுப்பேற்றதுக்காக சூர்யாவை வந்து ஸ்வேதா வந்து தூக்கி கொண்டாடுறாரு. டைவர்ஸ் கிடச்சிச்சு, இதுக்கப்புறம் மகா எனக்கு தேவை கிடையாது, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மகா முன்னாடியே சொல்கிறாரு. அதை கேட்ட மகா மனசு உடைஞ்சு ஆஃபீஸ்க்கு வராங்க. இங்கே வந்து ஆஃபீஸில் வந்து மகா வந்து மீட்டிங் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. சூர்யா வராதால் நம்ம வந்து சூர்யாவோட அப்பா ராகவன் உடனே வந்து மகாவை முதல்ல மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அட்டன் பண்ணி சூப்பராக வெற்றிகரமாக முடிக்கிறாங்க. எல்லாருமே மகாவை பாராட்டுறாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. இதனால் மீட்டிங் நல்லபடி முடிஞ்சது, ஆர்டரும் கிடச்சிடுது. வந்து சூர்யாவை அவங்க அப்பா பயங்கரமாக திட்டி விட்டுறாரு. அதனால் சூர்யா சமையல் டென்ஷன் ஆகி மகா கிட்ட இதுக்கப்புறம் வந்து எப்படி நீ இப்படிலாம் பண்ணுவ, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நீ இருக்கவே மாட்டேன், ஸ்வேதா தான் என் வாழ்க்கையில் இருப்பா, நேரடியாகவே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதனால் மகா மனசு உடைஞ்சு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து வந்து மகா மனசு கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்து பாட்டி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. எப்படி வந்து ஸ்வேதா வச்சு அவன் வெறுப்பேற்றுறானோ அதே மாதிரி நீயும் வந்து உன்னோட மாமாவை வச்சு வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதனால் வந்து மகா வந்து அவங்க மாமாவை நடிக்க வைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. குடும்பமே சேர்ந்து மகாவோட குடும்பம் பாட்டி எல்லாரும் சேர்ந்து மகாக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலை மகா வீட்டுக்கு வராங்க. இந்த மாதிரி 2 லட்சம் காணும்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. மகா ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. மகா தான் திட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதை நம்பாமல் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ராஜலட்சுமி முழிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை ஐஸ்வர்யா மகாவை காப்பாற்றுறாங்க. இந்த மாதிரி நான் தான் அந்த பணத்தை வந்து எடுத்தேன், மகா தான் எனக்கு கொடுத்தா, அதுவும் வீட்டு செலவுக்கு பார்த்துக்க சொல்லி கொடுத்துட்டு போனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே வந்து சித்ராவோட பணத்தை வந்து ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு வந்து எல்லாக்கிட்டையும் கொடுத்துட்றாங்க. அதனால சித்ரா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ராஜலட்சுமி வந்து எல்லாக்கிட்டையும் சொல்கிறாங்க, இதுக்கப்புறமா மகாவை ஏதாவது சொன்னீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு அனாமிகாவுக்கு செமையாக டென்ஷன் ஆகுது. போகிற பிளான் எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது. இந்த மகா வந்து ஜெயிச்சிக்கிட்டே போகிறா, இதை விடவே கூடாது, எப்படியாவது இந்த வீட்டுக்கு வந்து நான் மகாராணி ஆவியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. விஜய் வந்து அனாமிகா வந்து கட்டியணைக்க வராரு. உடனே வந்து தள்ளி விடுறாங்க. நமக்குள்ளே ஏதாவது நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா நீங்கள் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற அனாமிகா, ஆமாம் நீ வந்து ஆஃபீஸ்க்கு போகணும், பெரிய வந்து ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணணும், அப்படிலாம் பண்ணால் மட்டும்தான் நமக்குள்ளே இதெல்லாம் நடக்கும், இல்லை நடக்கவே கடைசி வரைக்கும் தள்ளி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதனால் விஜய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிற